Hi guys, and welcome back to Kama Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். and இன்னைக்குமே வந்து பாத்தீங்க அப்படினா couple of important news வந்து பாத்தீங்கன்னா all around the crypto spaceல வந்து நடந்திருக்கு. அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது முடிச்ச உடனே நம்மளோட கமெண்ட் செக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா as usual டிஸ்கஸ் பண்ண போறோம். So first மூணு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போறேன். So first நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படினா regarding the US and Chinaவோட crypto deal ஜெனரலா அவங்களோட டீல். So இந்த டீல் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் லேட்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல போயிட்டு இருந்துச்சு. நிறைய டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அப்புறம் சுத்தமா டாக்ஸஸே இல்லைன்னு சொல்லிட்டு நடந்தாங்க. இப்போ நிறைய சிட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ட்ரேடிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் கிரிப்டோ ட்ரேடிங் நான் சொல்றது, பட் எக்கனாமிக் வைஸ் அந்த குட் மூவ்மெண்ட்ஸ் ட்ரேடிங், எக்கனாமிக் ட்ரேடிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டா நார்மலா எப்பயும் போல இருந்த மாதிரி பாத்தீங்கன்னா நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே நாட் ஓன்லி கிரிப்டோ பட் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேக் டு நார்மலா வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து சொல்லுது, விச் இஸ் அ குட் சைன் ஃபார் கிரிப்டோ ஆல்சோ. ஏன்னா நம்ம வந்து இங்க கிரிப்டோ வந்து தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் டு டிஸ்கஸ். செகண்ட் முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து யூஎஸோட சிபிஐ இண்டெக்ஸ் ரிலீஸ் ஆகுது. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், யூஎஸ்ல என்ன ஒரு நிகழ்வு நடந்தாலும் கண்டிப்பா அந்த கிரிப்டோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே எஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா மாசம் ரிலீஸ் ஆகிற இந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். இந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இயர் ஆன் இயர் வரும்போது, அதாவது லாஸ்ட் மே கம்பேர் பண்ணும்போது இந்த மேக்கு 2.5% மேல இருந்துச்சு அப்படின்னா கன்சூமர் பிரைஸ் அது வந்து அதோட இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.5% மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிட்காயின் as well as டிஜிட்டல் அசெட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கும். ஆனா 2.5% கம்மியா இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த 110 111K தாண்டி பிட்காயின் ரேலி ஆகும், கூடயே சேர்ந்து ஆல்ட் காயின்ஸும் ரேலி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ட் காயின்ஸ்ல ஏறிட்டு இருக்கிறத சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நைட், அதாவது நாளைக்கு மார்னிங்குள்ள நமக்கு தெரிஞ்சிடும் இந்த சிபிஐ இண்டெக்ஸ் எப்படி வருது அப்படின்றத பாருங்க. 2.5% மேல இருக்கா இல்ல 2.5% கீழே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர்ட் முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ப்ரைசிங் நியூஸ் பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். உக்ரைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வார்ல ரொம்ப தாக்கப்பட்ட நேஷன் அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பதற்றமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் கிடையாது, அவங்களுக்கான சரியான ஒரு எக்கனாமி வந்து இப்போ ரொம்ப அடி வாங்கிருச்சு. அப்படின்ற இருக்க பட்சத்துல பிட்காயினை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் எல் சல்வடார் அப்படின்ற கண்ட்ரி பயங்கரமான ப்ராஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கு. அது வந்து பிட்காயினை லீகல் டெண்டரா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எத்தனை கண்ட்ரிஸ் வந்து எதிர்த்தாங்க. எல் சல்வடார் வந்து பாத்தீங்கன்னா அதில் பாதாளத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே தாண்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்கனாமியை பயங்கர ஹையா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேபி இதையுமே இவங்க கையாளலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல் சல்வடார் உக்ரைன் கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, பாகிஸ்தான் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வா கொண்டு வரதுக்கு இன்லைன்ல இருக்காங்க. தேர்ட் கண்ட்ரியா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் யாருமே எதிர்பார்க்கல ஒரு வாரான ஹிட்டான நேஷன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரும்னு சொல்லிட்டு, பட் தே ஹவ் நவ் கம் அண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் இன் லைனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நின்றுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நடந்துரும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் கமிங் பேக் டு தி கமெண்ட் செக்ஷன் ஆஃப் த டே, ஆக்சுவலி ஒருத்தர் வந்து கேட்டே இருந்தாரு. ஆக்சுவலி நாலு வாட்டி கமெண்ட்ஸ் அவர் போட்டிருந்தாரு. ப்ரோ மந்த்லி $20 இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன், எனக்கு இப்போ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிற மாதிரியான காயின் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி மந்த்லி $20 நீங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து எஸ்ஐபி மூலமா பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே காயின் எடுத்துக்கிட்டு அதில் எஸ்ஐபி மூலமா வந்து பாத்தீங்கன்னா $20 நீங்க மந்த்லி போட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் 5 காயின்ஸ் நான் போக விரும்பல, 3 காயின்ஸ் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ல சொல்றேன், 2 காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் ப்ரெடிக்ஷன்ல சொல்றேன். ஸோ 3 காயின் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ கரண்டா மார்க்கெட்ல போயிட்டு இருக்கிறது பீக்ல போயிட்டு இருக்கிறதுக்கு படி சொலானா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிகான் மேட்ரிச், என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு நல்ல எஸ்ஐபி ஆப்ஷனா இருக்கும் நீங்க மந்த்லி இன்வெஸ்ட் பண்றதுக்கு. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா செயின் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு காயின் இருக்கும். இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் லேட்டா மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நீங்க எஸ்ஐபி மூலமா போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டு என்னோட பர்சனல் ஃபேவரட் காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா QUANT குவாண்ட்னு சொல்லியிருக்கோம், QNT அப்படின்ற டோக்கன். அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா லைட் காயின். ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட். ஸோ இதுல வந்து நீங்க எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். ப்ரோ கிரிப்டோ ரக்புல் என்ன ப்ரோ டெய்லி மீம் காயின்ஸ் லான்ச் பண்ணி பம்ப் அண்ட் டம்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ரக்புல் அப்படின்றது தெரியுமா,
மீம் கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காயினை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அதோட கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட எஸ்கேப் ஆகிடுவாங்க. இதுக்கு பேர் தான் எஸ்கேப் ஸ்கேம். இது வந்து ரக் புல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பம்ப் அண்ட் டம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப இல்லீகல் அண்ட் ஃபாலோவர்ஸ் உங்களோட ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேடாக வந்து பார்த்தீங்கன்னா கருதுவாங்க. லாஸ்ட் டைம்லாம் சேஃப் மூன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டில் இந்த மாதிரி ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து உங்கள் ப்ராஜெக்ட்டே நீங்கள் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் கொண்டு வந்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் பண்ணாமல் யூட்டிலிட்டி அண்ட் லாங் லைஃப் ஒரு ரெஸ்பெக்டபிளான டோக்கனை நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி மீம் கார்டு கிரியேட் பண்ணுற மாதிரி தான் கிரியேட் பண்ணுங்கள். UAE கிரிப்டோ கேபிட்டல் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒருத்தர் கேட்டிருக்காரு. உண்மையிலே ரொம்ப ஒரு கொஸ்டின். பிகாஸ் யூஎஸ்ஏக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ரொம்ப பக்காவாக இருக்க கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா UAE தான். கிளியர் கட்டான ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விர்ச்சுவல் அசெட்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1 பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ். நீங்கள் ஒரு காயினில் வந்து கெயின் எடுக்கிறீங்க, சப்போஸ் ஒரு 1000 rupees per 2000 rupees வருதுன்னா அந்த கெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது UAE-ல. ஸோ தட் இஸ் அ வெரி குட் பாயிண்ட். 0 டேக்ஸ். அதுவும் இல்லாமல் பிக் எக்ஸ்சேஞ்சஸ் இந்த OKX, பினான்ஸ் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் எல்லாருமே UAE நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து UAE வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டாப் 2 டாப் 3 கேபிட்டல்ஸ் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் கிரிப்டோவில் பேஸ் பண்ணி. CES காயின் பற்றி சொல்லுங்கள் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக போயிட்டு இருந்தார். ஆக்சுவலி swap.coffee அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நிறையா ஐப் அண்ட் ஸ்டீப் கிளைண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கு. அந்தளவுக்கு பெரிய எக்ஸ்போஷர் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காயினிங் தெரில. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச்சை வந்து பண்ணிவிட்டு இந்த காயின் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் நியூஸ் எவர் ஷேர் தி கைஸ் டுடே. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ தொடர்ந்து கர்மா கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க டு நோ ஆல் தி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.